கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கலங்காதீங்க. துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். இந்த பூமியில் பிறந்ததுக்காக, ஆண்டவர் நம்மை பிறக்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. ஏசப்பாவுக்கு துதி செலுத்துங்க. ஏன் பிறந்தேன், எதுக்கு என்ன பிறக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக உங்களை செய்வார். சரியா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் டென்ஷன்லாம் மாறி போயிடும். சரியா? டிப்ரெஷன்லாம் மாறிடும். ஏசப்பா எல்லாத்துலேயும் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த ஜீவவார்த்தை வசனத்தை கேட்போமா? யோபு 12:15. இதோ அவர் தண்ணீர்களை அடைக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். அவர் தண்ணீர்களை அடைக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். இந்த ஜீவவார்த்தையின் தலைப்பு, அவர் அடக்கினால் உலர்ந்து போகும். அவர் அடக்கினால் உலர்ந்து போகும். தண்ணீரை அடக்கிடுவாராம். இந்த பூமியில் மழை பெய்யாமல் தண்ணி அடக்கிடுவார். அப்போ எல்லாம் உலர்ந்து போகுதான். ஏலியாவின் நாட்கள் அப்படித்தானே நடந்துச்சு. ஜனங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்த பொழுது ஏலியா ஜெபிக்கிறார். ஆண்டவர், இந்த தேசத்தில் மழை பெய்ய வேண்டாம், பனி பெய்ய வேண்டாம். மழை பெய்யாமல் பனி பெய்யாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது அவனை நோக்கி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி மண்டாடினார்ல. அவர் ஜெபம் பண்ணும்போது 3 வருஷம் மழையே பெய்யலையே. ஆண்டவர் தண்ணியை அடக்கிட்டார்ல. பூமியில் எல்லாமே உலர்ந்து போச்சுல்ல. ஏலியாவை ஆண்டவர் கேரி தாட்டங்கரையில் போக சொல்லிட்டு காலையில் மாலையிலையும் காகத்திடத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்பினார்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கேரி தாட்டில் தண்ணி வரலையே. ஏன்னா மழை பெய்யலைல்ல, தண்ணி வற்றி போச்சுதில்ல. பார்த்தீங்களா? ஆண்டவர் உலர்ந்து போக பண்ணாராம், தண்ணி அடக்கிட்டாராம். தேவ பிள்ளைகளே, தண்ணி அடக்கி பூமியில் எல்லாத்தையும் உலர்ந்து போக பண்ணுறதுக்கு சக்தி உள்ள ஆண்டவர் எதை அடக்க மாட்டார்? புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரதமான சில கிரிகளை கர்த்தர் அடக்க மாட்டாரா? பிசாசுடைய கிரியில் அடக்க மாட்டாரா? மனுஷனுடைய எதிர்ப்புகளை தேவன் அடக்கி போட மாட்டாரா? எல்லாத்தையும் அடக்கி போட்டுருவார். மழையே தண்ணீரையே அடக்கி வச்சு பூமியில் எல்லாத்தையும் உலர்ந்து போக பண்ணுற தேவனால் எல்லாத்தையும் அடக்கி போட முடியும். பயப்படாதீங்க. என்ன அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? சில காரியம் அடங்க போகுது, சில காரியம் மௌனமாக போகுது, சில காரியம் அமைதியாக போகுது, சில எதிர்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் போக போகுது. சில எதிர்க்கிற மக்கள் இனி ஒன்றும் பேசாமல் இப்படி அடங்கி போகிறாங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கணும். தண்ணீரையே அடக்கி உலர்ந்து போக பண்ணுகிற தேவனே, இன்றைக்கு உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். பலவிதமான போராட்டத்தில் எதிர்ப்பில் உடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கலாம். எதை அடக்க வேண்டுமோ அடக்கியிருங்கப்பா. எதை அமைதிப்படுத்தணுமா அமைதிப்படுத்துங்க. காற்றும் கடலுமே உடைய வார்த்தைக்கு அமைதியாச்சு இல்லப்பா. அமைதிப்படுத்திடுங்க, அடக்கிடுங்க. நீர் அப்படி செய்ய நம்முடைய பிள்ளைகள் பயமில்லாமல் வாழட்டும், பாதுகாப்பாக வாழட்டும், சமாதானமாக வாழட்டும். கர்த்தருக்காய் உடைய பிள்ளைகள் எழும்பி நிற்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே, வியாதிப்பட்டல் எல்லாம் சுகமாக்குங்க. சமாதானருக்கு சமாதானத்தை கொடுங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவர், இந்த நாளில் ஜீவார்த்தை கேட்டு கமாண்டில் தங்களுடைய பிரச்சனைகளை ஜெபக்குறிப்பாய் அனுப்புகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த ஜெபக்குறிப்புகளுக்காய்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். தேவனுடைய அற்புத செயல்கள் அதில் வெளிப்படட்டும். நாங்கள் இப்படி ஜெபக்குறிப்புகளை அனுப்பினோம், அதில் எங்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார் என்று சாட்சிகளை அனுப்புவார்களாக, சாட்சி சொல்லுவார்களாக, ஆண்டவருக்கு சாட்சி எழும்புவார்களாக. நீர் அப்படி செய்து விட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.